ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். என்னுடைய பெயர் ரோஹிணி. பதிவு எண் 631. ராமாயண கதை சொல்கிற தலைப்பில் இன்னைக்கு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கமே நிற்க வேண்டியதன் அவசியத்திற்கு யார் உதாரணமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கேட்ட வரத்தை கொடுக்கவும் முடியாமல், சொன்ன சொல்ல தட்டவும் முடியாமல் தவித்த தன் தந்தையின் பேச்சை தட்டாமல் ராமரும், மணவாளனை பிரியாமல் சீதா பிராட்டியும், தன் அண்ணனை பிரிய மனமில்லாமல் லக்ஷ்மணரும் தன் தாயிடம் ஆசியும் அறிவுரையும் பெற்று தம்பியாக இல்லாமல் தொண்டனாக வனவாசம் மேற்கொள்றாங்க. வனவாசத்தில் வரம் பெறுதல். வனவாசத்தில் ராமரும் சீதா பிராட்டியும் இரவில் உறங்கி கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு காவலனாக இருந்த லக்ஷ்மணனை நித்ராதேவி அப்படிங்கிற பெண் ஒருத்தி அடைய நினைக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மணர் நித்ராதேவியிடம், இந்த மாதிரி நான் ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் ஒரு காவலனாக தொண்டனாக தான் வந்திருக்கேன், அதனால் 14 வருஷம் நீ அவங்களையோ என்னையோ தொந்தரவு செய்யக்கூடாது, இதற்கு உதவி புரியுமாறு எனக்கு 14 வருஷம் உறக்கமே வரக்கூடாது, மேலும் எந்த பெண்ணும் என்னை அடையவோ இடையூறோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறாங்க. தொண்டனோட பக்தியில் மெச்சிய நித்ராதேவி, நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு அப்படியே கொடுக்குறேன், நீ கேட்ட மாதிரியே 14 வருஷம் உறக்கம் இல்லாமலும் எந்த ஒரு பெண்ணோட குறுக்கீடும் இல்லாமலும் ஒரு தொண்டனாக செல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தன் குருவான விஸ்வாமித்ரரிடம் வெற்றிக்கான வேள்வி யாகம் நடத்துகிறப்போ பலா அதிபலா அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை கற்றுக்கிட்டு அதை இப்போ உபயோகப்படுத்தி அந்த மந்திரத்தை உச்சரித்து 14 வருஷமும் உடல் சோர்வோ மனசோர்வோ பசியோ இருக்கக்கூடாது, அதன்படி நான் 14 வருஷமும் ஒரு நல்ல தொண்டனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தையும் வாங்கிக்கிறாங்க. அடர்ந்த வனக்காடுல சூர்பனகை அப்படிங்கிற பெண் ஒருத்தி ராமனோட அழகுல மயங்கி அவங்கள அடைய நினைக்கிறாங்க. ராமரோ, அழகிய மனையாளாக சீதா பிராட்டி இருக்க நீ எதற்கு அப்படின்னு சொல்லி, என் தம்பி லக்ஷ்மணன் இருக்கான் பாரு, அவனும் அழகுல குறைவில்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோபத்துல லக்ஷ்மணரும் சூர்பனகையும் வாதம் விடும்போது இவர் கத்தி எடுத்து வீசுறாரு. அந்த கத்தி சூர்பனோட மூக்கில் பட்டு மூக்கு அறுந்து போயிடுது. இதனால கோபப்பட்ட சூர்பனகை, நீ இந்த மாதிரி என்னை பண்ணிட்டல்ல, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் அண்ணன் அரக்கன் ராவனிடம் சென்று, இந்த மாதிரி என்னை பண்ணிட்டாங்க, என் மூக்கை அறுத்துட்டாங்க, நீ அவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும், அதுக்கு அந்த பெண் ஒருத்தி அங்கே இருக்கா, ராமனுடைய மனையாளாக சீதா பிராட்டிங்கிற பெண் ஒருத்தி இருக்கா, அவளை நீ கடத்தினா மட்டும்தான் இதுக்கு பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சியே பண்ணாமல் அரக்கரான ராவணனும் தன்னுடைய சூழ்ச்சி வலையில் சீதாதேவியை சிக்க வச்சு கடத்திடுறாங்க. ராமனும் லக்ஷ்மணரும் எவ்வளவோ தேடியும் சீதாதேவியை கண்டுபிடிக்கவே முடியல. சுக்ரீவன் அப்படிங்கிற படைத்தலைவனோட உதவியும் அறிவுரையும் வச்சு வாலியை வதம் செய்து இலங்கையை ஆசிரியரோட உதவி மூலமாக அடைஞ்சு அங்கே சீதாதேவியை கண்டுபிடிச்சி ராவணனோட போர் புரிஞ்சு அவரை வதம் செஞ்சு சீதா பிராட்டியை மீட்டெடுத்து அயோத்திக்கு மீண்டு அரசவை ஏறுறாங்க. நீதி நெறி தர்மம் தவறாமல் இருந்ததனால் லக்ஷ்மணர் சீதா பிராட்டிக்கும் ஸ்ரீராமருக்கும் ஒரு தக்க தொண்டனாக இருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு அரியணையை கொடுத்தாரு. அறம் நெறி தவறிய கோபத்தில் சூர்பனகை தன்னுடைய மூக்கை மட்டும் இழந்தது இல்லாமல் தன் அண்ணனான ராவணனையும் இழந்துட்டாங்க. நன்றி. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.